எனக்கு விடிஞ்சிடுச்சா விடிஞ்சது எனக்கும் தெரியும். நீங்கள் கலாய்க்காதீங்க. நான் கோயம்பேடு மார்க்கெட் போனேன். அங்கே போய் என்ன வாங்கினேன்னு தானே கேட்பீங்க. என்ன வாங்க போகிறேன்? ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸு, இன்னொரு நம்மளுக்கு தேவையான ஐட்டம், ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டேன். அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணேன். ஃப்ரூட்ஸும் ஸ்நாக்ஸும் தான் வாங்கினேன். சார் ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்நாக்ஸை காமிச்சிடுறேன். நீங்கள் நான் தெரிய மாட்டேன். நான் ஃபஸ்ட்டு ஃபோன் எடுத்துக்க அப்படியே நான் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் பண்ணி காட்டுறேன். கேஸ் பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய டப்பான்னு. பார்த்துட்டிங்களா எவ்வளோ பெரிய டப்பான்னு? இன்றைக்கி அதை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். சரி ஃபஸ்ட்டு அந்த டப்பாவை ஃபஸ்ட்டு வைக்கிறதுங்க. நம்ம கேமராவை வச்சிடலாங்க. அதுதான் பாப்பா. இதை வைக்கிறதுக்குள்ளே எனக்கு அப்படின்ட்டான். இதை ஒன்று வைக்கிறதுக்குள்ளே எனக்கு அப்பா. ஓகே, நான் வாங்க முன்னாடி காட்ட போகிறேன். இந்த பாக்ஸை பிஞ்சிடுச்சு அது கொண்டு வரதுக்குள்ளே. ஃபஸ்ட் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான பார்த்துருப்பீங்க. இங்கேயே நீங்கள் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்படி பிடிச்ச லாட்டி சாக்கோபாய். எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும். கடையில் போய் வாங்கினேன். 10 பீஸ்னு போட்டிருக்கோம் இங்கே. அது 10 பீஸ் கிடையாது. பட் எவ்வளோ தெரியுமா? இதோட ரேட்டு 180. 180 உங்களுக்கு நான் ரேட்டே காமிச்சிடுவேன். ஆனால் இது வந்து ரெட் கலரில் அதனால உங்களுக்கு தெரியாது. ஓகே, 180. இந்த 180 பாக்ஸை திறந்துடலாமா? எவ்வளோ பீஸ் இருக்குன்னு கரெக்டாக. இதில் வந்து 180 பீஸ் இருக்குன்னு அவங்க போட்டிருக்காங்க. ஆனால் இதில் வந்து 10 பீஸ்ன்னு போட்டிருக்கு. அவங்க சொல்கிறது பையா இவங்க சொல்கிறது பையான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு நம்ம இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா அமுந்திக்கிட்டு வந்துடும். சரி ஃபஸ்ட்டு எடுப்போம். கஷ்டமாக இருக்குது. பிச்சுட்டேன். வைக்கிறது தான் வாங்கினேன். அப்போ நானே பிச்சுட்டேன். இது வர மாட்டுது. வெயிட் பண்ண அப்பாடி வந்துடுச்சு. இதை வச்சுட்டு நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். எஸ், சூப்பர். நான் திறந்துட்டேன். அப்படியே பாதி எல்லாம் பக்கத்தில் இருக்க அதெல்லாம் கிழிஞ்சிட்டு வந்துடுச்சு. எதுக்கு அவசரம் தானே கேட்குறீங்க. என்ன பண்ணுறது, அவசரம் தான். சரி ஒன்று எடுத்து போடுறேன். உங்கள் எத்தனை பேருக்கு லாடி சாக்கோபை பிடிக்கும்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் லாடி சாக்கோபை பிடிக்கும், நிறையா வாங்குவீங்கன்னா இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம மேலும் நிறையா வீடியோ போட முடியும். நீங்கள் யாருமே பண்ண மாட்டேறீங்க. மறக்காம பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போட முடியும். இன்னும் வந்துகிட்டே இருக்குது, வரதே இருக்குது. நான் ஒரு மலையே செய்துட்டு பார்த்தேன். மலையின் மொழியே என்ன வர மாட்டேன். வா வர மாட்டேன். நின்றுக்குச்சு. நான் எல்லாத்தையும் முடிச்சு இழுத்து போடுவேன். அப்போ தான் வரும். இங்கேப்பா நான் கவுண்ட் பண்ணுறேன். நான் கவுண்ட் தான் பண்ணுறேன். கிளிக்கல அப்பா. சரி ஓகே. அட இவங்க வருக்குங்க. நானே தெரிய மாட்டேன் இதெல்லாம் போட்டேன்னா. சரி இதை வச்சு நான் உங்களுக்கு ஒன்று பண்ணிடுறேன். இல்லை எங்கள் அம்மா வேணான்னு தான் சொன்னாங்க. போன வாட்டி நான் 600 வாங்கினேன். இந்த வாட்டி ஜாஸ்தியாக வாங்கணும்னு நினச்சேன், வாங்க முடியல. ஏன்னா எங்கள் அம்மா வந்து இதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னுட்டாங்க. நான் அதேமாரி நான் வாங்கிட்டேன். சரி கவுண்ட் பண்ணலாம் வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. அவங்க சொன்ன மாதிரியே இல்லை, 80 பீஸ் கண்டிப்பாக ஒரு கால் கேட்டிங்கன்னா உண்மையில் இருக்குது. அதனால நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க. 100% வெஜ்ஜுன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா எங்கள் அம்மாவும் சாப்பிடலாம். இதில் வந்து இப்போ நிறையா ஃப்ளேவர்ஸ் வந்துருச்சு. ஆரஞ்சு வந்துருச்சு, சாக்லேட் தானே இது, ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, நிறைய ஃப்ளேவர் வந்துருச்சு. முதல்லலாம் ஒரே சாக்லேட்டாக இருக்கும். நான் என்ன பண்ண தெரியுமா, இதில் அந்த மேஷ் நடுவில் அந்த மாதிரி வெள்ளையாக ஒன்று இருக்கும். இந்த மாதிரி வெள்ளையாக ஒன்று இருக்கும்.
இந்த வெள்ளையாக இருக்குது என்னதுன்னு தெரிஞ்சா மேஷ்மெல்லோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதிகமாக மேஷ்மெல்லோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது அப்படியே நான் இழுத்து விளையாடுறேன். அது அப்படியே சாப்பிடும்போது அப்படியே இழுத்து வரும். பீஸா மாதிரி. பீஸா அதில் வராது, ஆனால் இதில் உண்மையிலே வரும். இருங்க இதை வைக்கிறதுக்குள்ள எனக்கே மூச்சு வந்துச்சு. இந்த வேறு போகாது. சரி, அடுத்து இதை வச்சுட்டு ஒரு வழியா அடுத்து என்னன்னு பார்க்கலாமா? அடுத்து எனக்கு பிடிச்சதில்ல, எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சது தான் வருது. பார்த்தீங்களா, நாங்கள் கோயம்பேடு மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு பஞ்சாக வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படின்னா இப்போ ஒரே பிஸ்கெட் இருக்காது. இது எத்தனை பிஸ்கெட் இருக்குன்னு எனக்கு தெரில, ஆனால் இதில் நிறையா இருக்கும். இதில் வந்து போட்டிருக்காங்க வெஜ்ஜு ஃப்ரூட்ஸோடு மிக்ஸ் ஆகிருக்கு. வெஜ்ஜுன்னு இது நான் கவுண்ட் பண்ண போகிறேன். இது நம்ம கவுண்ட் பண்ணிடலாமா? சரி, ஃபஸ்ட்டு பிஸ்கெட் வாங்கிட்டா இதுவும் நம்மளை ரொம்ப சோதிக்குது. எஸ் கைஸ், இதையே எண்ணிடலாமா? இதோட ரேட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. இது 10 ரூபா வருது. நான் பில்லை பார்த்தா தான் எல்லாத்துக்கும் தெரியும். சரி, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பீசஸ் இருக்குது. இந்த மொத்தம் 12 வந்து இது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும். எங்கள் அம்மா நிறையா சாப்பிடுவாங்க. இது வந்து இதில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குன்னா நீங்கள் நான் பார்த்து சொல்கிறேன். பாதாம் இருக்குது, செரி இருக்குது, கிரேப்ஸ் இருக்குது, முந்திரி இருக்குது, எல்லாமே இருக்குது. அண்ட் ஒரு பிஸ்கெட்டாகவும் மேக் பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு இந்த பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இது காஃபியில் தொட்டு சாப்பிடுவேன் நான். எங்கள் அம்மா நார்மலாக சாப்பிடுவாங்களா, அவங்களும் காஃபியில் தொட்டு சாப்பிடுவாங்க. எங்கள் ஃபேமிலியே ஒரு காஃபி ஃபேமிலி. இன்னும் அங்கே ஒரு காஃபி பிடிக்கும். எங்கள் அப்பாவுக்கு காஃபி பிடிக்கும், எனக்கு காஃபி பிடிக்கும், எல்லாருக்கும். அடுத்து உங்கள் 90s கிட்ஸ் ஆர் 2K கிட்ஸ் ஆர் எனக்கு பிடிச்சதும் இதில் இருக்குது. இதோட பேர் என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. இது வந்து பர்பி முட்டையோ என்னமோ சொல்லுவாங்க, அந்த தெரியலன்ட்டு. சரி, இதை பார்க்கலாமா? இதோட ரேட் இருங்கங்க, இது ரேட்டே எங்கங்க ரேட்டை காணாமே. சரி, இது ஒன்று இருக்குது. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு எல்லாத்துக்கும் இந்த பொட்டி பிள்ளையில் தான் அதிகம் இருக்கும். இதுக்குள்ளே வந்து ஏதோ கொடுத்துருக்காங்க. என்னது இது? இதுக்குள்ளே ஒரு பெரிய இந்த மாதிரி கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, ஒரு கவர் மாதிரி அவங்களே கொடுத்துருக்காங்க. கவர், பிளாஸ்டிக் கவர். இது நம்ம வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க கொடுத்தது நம்ம வந்து வீட்டில் வாங்கிட்டு வந்தோம் நம்மளை. ஆனால் எனக்கு கோயம்பேடு மார்க்கெட் போனது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. அங்கே ஃப்ரூட்ஸ் நிறையா இருக்கும். சாக்லேட்ஸு. நான் போன வாட்டியில் சாக்லேட்ஸ் வாங்கினேன். இந்த வாட்டி நான் வந்து ஸ்னிக்கர்ஸ் வாங்கலாம்னு ட்ரை பண்ணேன். எங்கள் அம்மா வேணான்ட்டாங்க. அது கிட்டத்தட்ட எவ்வளோ 600 எவ்வளோ வந்துச்சு. ஸ்னிக்கர்ஸ் மட்டும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்னிக்கர்ஸ் மட்டும் 600 வந்துச்சு. அதனால் வேணான்ட்டோம். மஞ்ச் மாலை போடுவேன். பார்த்தீங்களா, மஞ்ச் மாலை, மஞ்ச் சுடிதார் மாதிரி ஷால் போடுவோம். மஞ்ச் ஷால், அப்பா மஞ்ச் ஷால். இதில் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 பேக்கெட் மட்டும் 8 இருக்கும். 8 10 இருக்கும். நாங்கள் வந்து 6 மட்டும் போதுன்னு வாங்கிட்டோம். இந்த 6 வந்து ஒன்று 10 ரூபா. இந்த மஞ்சுக்கும் எவ்வளோ காசு போட்டிருக்காங்கன்னு லாஸ்ட்டாக பில்லை தான் பார்க்கணும். ஆனால் மொத்தம் 500 இருந்துச்சு. அவ்வளோதாங்க லாஸ்ட் ஐட்டம் பார்க்குறோம். இன்னொரு ரொம்ப கம்மியாக வாங்கிருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்களா, என்னென்னு எனக்கே தெரில. இது இந்த மாதிரி பாதாம்ங்களா, இந்த பாதாம் இருக்குது. பாதாம் நல்லது. கேஷ் நம்மளை ஏமாற்றிட்டாங்க. அங்கே எவ்வாறுங்க நான் உங்களுக்கு அவங்க காட்டுறேன். நம்மளை ஏமாற்றிட்டாங்க. நடுவில் பேப்பரை வச்சுட்டாங்க. நம்மளை ரொம்ப ஏமாற்றுவாங்கங்க இந்த உலகம். நடுவில் பாதாம் வச்சுட்டாங்க. பாதாம் கவரை வச்சு மறைச்சிருக்காங்க பாருங்க. அப்புறம் நிறையா இருக்குது நினச்சி வாங்குவோம். அப்படி தான் நாங்களே ஏமாந்துட்டோம்னு சொல்ல மாட்டேன். அப்பாவுக்கு தெரியும், அவரெல்லாம் பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் வெறும் டப்பா தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியும். அது இதெல்லாம் என்ன எடுத்ததை போட்டுடலாம். இல்லை எங்கள் வீட்டில் என்னை கொண்டுருவாங்க. பாபா. இதுக்கப்புறம் நான் வந்து இதை எதுக்கு திரும்ப கொண்டு வந்தேன், செக் பண்ணுறேன்ற கொண்டு வந்தேன். அப்படியே ஒன்று எடுத்து என்னாச்சு பார்க்கலாம். மழை பெய்யுதோ? மழை தான் பெய்யுது வாய்ஸ். மழைலாம் ஒன்றும் பெய்யலை. நான் கூட மழை பெய்யுதோ சடார்னு தூரல் சொன்ன மாதிரி கேட்டுச்சு. அவ்வளோதானா அந்த இருக்கு.
இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, இது எங்கள் அப்பா அம்மா சாப்பிட்றது. நானும் சாப்பிடுவேன், சாப்பிட மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன், சாப்பிடுவேன். எதுக்கு நான் போய் சொல்லணும், நானும் தான் சாப்பிடுவேன். எனக்கும் இந்த மாதிரிலாம் சாப்பிட பிடிக்கும். ஒரு திண்டி பண்டாரம், நானே அந்த திண்டி பண்டாரம்ன்றேன். பார்த்துக்கணும் நான் எவ்வளோ பெரிய திண்ணி பண்டாரமாக இருப்பேன். அதனால தான் இப்போ வாங்குறேன். இது வர மாட்டேங்குது. நான் இன்னொன்று உங்களுக்கு காட்டுறேன். நான் கோயம்பேடு மார்க்கெட் பண்ணுறது ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன் அந்த பழக்கடையிலலாம். அதை போய் மறக்கலாம் பாருங்கள். லாஸ்ட்டு வந்து பால் தான் போட்டிருப்பேன். ஃபுல் போடுறதுக்குள்ளே எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் வேணும், ஃபோன் பேமெண்ட் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டார். சரி, அடுத்து சமாட்டி வாழைப்பழம் நான். சரி, சாதாரணமாக கொடுக்குற வாழைப்பழத்தோட இதை நம்ம கம்பேர் தான் பண்ணி பார்க்க போகிறோம். என்ன கம்பேர் பண்ண போகிறோம்னு தானே கேட்குறீங்க. அது லெவல் இருக்குது, இது லெவல். ஒரு டசனுக்கு ஒரு 11 இருக்கும், 12 இருக்கும். அப்போ இது லெவல் இருக்குன்னு பார்க்கலாம். சின்னதாக இருக்கனால நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 14 15 16 17 இருக்குங்க. இதில் எக்ஸ்ட்ரா 5 கொடுத்துருக்காங்க. நம்ம வெளில வாங்கினோன்னா 12 தான் வரும். ஆனால் 17 கொடுத்துருக்காங்க. 17 எவ்வளோ, கிட்டத்தட்ட 100 ருபீஸும் வந்துச்சு. இது இந்த உடம்புக்கு நல்லதுனால நாங்கள் 1000 ருபீஸ் கொடுத்து கூட வாங்கலாம். 1000 மொத்தம் நாங்கள் வாங்கின 1000 கிட்ட ஆயிருக்கும். எங்கள் அம்மா வைப்பாங்க வாங்கணும். ஃப்ரூட்ஸை போட்டு இப்போயே நசுக்கி எடுத்துடுறேன். அப்படியே வாழைப்பழத்தை அப்படியே கவுத்திடலாம். அந்த கருப்பு கவரில் மட்டும் சவுண்ட் இதுக்குள்ளே என்ன இருந்தால் பார்க்க போடுறாங்க. முடிச்சு ஊற்றிட்டோம். அடப்பாவணும் அப்படி இதை நசுங்கி கிடக்குற. என்ன போ, நாகப்பழம் பேர் வரலாம், விடுங்க. வேறு வச்சு பண்ணுங்க. நல்லாக்கா, நல்லா தான் இருக்காது. நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், வீடியோ எடுத்துகிற போகிறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருக்கேன். இன்னொன்று ஏதோ வாங்கியிருக்காங்க. நான் இன்னும் நமக்கு போனேன், நமத்து போயிடுச்சுண்ணா, மறுத்து போயிடுச்சுங்க. அடுத்து இந்த மாதிரி சின்னதாக ஆப்பிள் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றேன்னே தெரில நமக்கு. ஸ்ட்ராபெரி டேஸ்ட் இருக்கும். கல்வம்பரை நான் சாப்பிட்டேன், என்ன ஆகுதுன்னு தெரியல. சரி, நம்ம கவர் பண்ணிடலாம். தயவு செஞ்சு ஃப்ரூட்ஸ் யாரும் கழுவாமல் சாப்பிடாதீங்க, அது உடம்புக்கு கெடுதல். அதில் மெழுகெல்லாம் கலக்குறாங்க ஆப்பிளில். அதனால் முக்கியமாக ஆப்பிள் இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸில் கலக்குறாங்க. அதனால் பூச்சி மாதிரிலாம் போடுறாங்க. அதனால் நீங்கள் எந்த ஃப்ரூட் வாங்கினாலும் கழுவிட்டு சாப்பிடுங்க. என் டேபிள் தான் நாஸ்தி ஆகுது. லாஸ்ட்டாக 2 வாங்கியிருக்கேன். ட்ராகன் ஃப்ரூட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் போனேன்னா அங்கே ஒரு 2-3 வாங்குவேன். அவங்க இந்த வாட்டி 2 வாங்கியிருக்கேன். ட்ராகன் ஃப்ரூட் நீங்கள் எத்தனை பேருக்கு ட்ராகன் ஃப்ரூட் பிடிக்கும், அது என்ன, அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு இது தெரியும், எனக்கு நானே ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன். 2 கலர் இருக்கும், ஒன்று பிங்க்கு ஒன்று ஒயிட்டு. 2 கலருமே நல்லா தான் இருக்கும், பிங்க் அண்ட் ஒயிட். ஆனால் என்ன பிங்க்கில் ரொம்ப கலராக இருக்கும், அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது இல்லை பிங்க். நாங்கள் ஒயிட் வாங்கியிருக்கோமா பிங்க் வாங்கியிருக்கோமான்னு தெரில. எங்கள் அப்பா என்ன வாங்கினாரு, அதனால வந்து நம்ம வாங்கும்போது அது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வாங்கியிருக்கிறது பிங்க்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி இங்கே ஒரு பிங்க்காக இருக்கா, அழிச்சுனால ஒரு மாதிரி தெரியும். இங்கே லைட்டாக பிங்க்காக இருக்கும் இங்கெல்லாம். அப்படின்னா இது பிங்க் கலர் நான் கண்டுபிடிச்சிடுவேன். அப்போல்லாம் இல்லைங்க, நான் சும்மா சொல்கிறேன்.
உங்களுக்கு எப்படி கலர் பார்க்கணும்னு தெரியும்னா சொல்லுங்கள் மறக்காம, எனக்கும் தெரியட்டும், நானும் தெரிஞ்சு கற்றுக்குறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபிஷா யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். பாய்.